நல்லா சாப்பிடுவேன். நல்லா ஒரு நாளைக்கு எனக்கு ஷூட் இல்லைன்னா நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிடுவேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். டூ ஆர் டை ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப இஷ்டம். அது பேட்ச் ஒர்க்கு இல்லைன்னா ஒரு இந்த சீன் எப்படி பண்ணணும்னு சொல்லி 3 மாதத்துக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க. அப்போ பார்த்த ஒரு ஆள் வேற மாதிரி இருப்போம். தியா இது நீங்கள் தானேன்னு கேட்பாங்க. சார் இது நான் தான். ஒரு அமேசிங்கான கலோரி பேர்ன் பண்ணுற ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹாட் வாட்டர் தான். ஓகே. நீங்கள் எவ்வளோ ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சிலருக்கு ஒபிசிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும். நான்லாம் 4 தோசை சாப்பிடுவேன், 5 இட்லி சாப்பிடுவேன். என் சிஸ்டர் ஒரு இட்லி சாப்பிடுவோம், ஒரு தோசை சாப்பிடுவாள். பட் பார்க்கும்போது ஷீ இஸ் லுக்கிங் டூ பப்ளி. அண்ட் நான் வந்து பார்பிக்யூ சிக்கன், தந்தூரி சிக்கன்லாம் வந்து இட்ஸ் அ ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட். இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சுண்டலாக இருக்கட்டும், ஸ்ப்ரவுட்ஸ், எல்லா ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு இது எல்லாமே வெயிட் கெயினுக்கு தான். ஷூட்டிங் இருந்துங்க, தூங்காமல் இருந்தேன், ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஷூட்டிங்கில் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டேன், ஹெவி செம்ம ஸ்ட்ரெஸ்ஸு. ஷூட்டிங்கில் இன்றைக்கி ஒரு சாப்பாடு கொடுத்தோம், அந்த சாப்பாடு சரியில்லை, ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் எதில் தான் இல்லை. நம்மளுக்கு பயிற்சியை எளிமை பண்ணி நம்மளுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி கையில கொடுக்குறாரு. அட்டகாசமான கிளாஸ். எல்லாம் மாயை என்பதை முழுமையாக உணர்த்தி இருக்கிறார். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கான்வர்சேஷன்ல என் கூட தியா அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட டிப்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? இன்னைக்கு நம்ம நேர்லயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க சொன்ன மாதிரி வெயிட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒரு என்டையர் மூவில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இருக்கிற மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி வெயிட் மெயின்டெனன்ஸ்க்குன்னு தனியாக ஏதாவது ரூல் வச்சிருக்கீங்களா உங்களோட சாப்பாட்டில்? சாப்பாட்டில் அப்படி இல்லைன்னா நல்லா சாப்பிடுவேன். ஓகே. சொல்ல போனால் ஐம் ஃபுட்டி. இதை வந்து நான் தப்பா சொல்லிட்டேன்னா கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸே கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவலில் போடுவாங்க. ஓகே. நான் நல்லா சாப்பிடுவேன். நல்லா ஒரு நாளைக்கு எனக்கு ஷூட் இல்லைன்னா நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிடுவேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். டூ ஆர் டை ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப இஷ்டம். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த படத்துக்குன்னு நம்ம இப்போ ஒரு சிலர் வந்து படத்துக்குன்னு ஒரு விஷயம் செய்யும்போது இந்த மாதம் ஒரு 10 நாள் இருக்கும், அடுத்த மாதம் ஒரு 10 நாள் இருக்கும், ஒரு 20 டேஸ் கழிச்சிட்டு நம்ம முடிச்சிடலான்னு இருக்கும். சம்டைம்ஸ் இது என்ன ஆகும்னா ஒரு 3 மாதம் முன்னாடி நம்ம நடித்த படத்துக்கு அது பேட்ச் ஒர்க்கு இல்லைன்னா ஒரு இந்த சீன் எப்படி பண்ணணும்னு சொல்லி 3 மாதத்துக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க. அப்போ பார்த்த ஒரு ஆள் வேற மாதிரி இருப்போம். தியா இது நீங்கள் தானேன்னு கேட்பாங்க. சார் இது நான் தான். நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அதை நம்ம சடனாக குறைச்சிடலாம். ஓகே. எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட் என்னவா கூட இருக்கட்டும், நீங்கள் எப்படி கூட ஹெவியாக சாப்பிடுங்க, எப்படி கூட நீங்கள் லைட்டாக சாப்பிடுங்க, பட் நீங்கள் எடுத்துக்கிற தண்ணி, குடிக்கிற தண்ணின்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயம் வந்து ஹாட் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அமேசிங்கான கலோரி பேர்ன் பண்ணுற ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹாட் வாட்டர் தான். ஓகே. நீங்கள் எவ்வளோ ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சிலருக்கு ஒபிசிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும். நான்லாம் 4 தோசை சாப்பிடுவேன், 5 இட்லி சாப்பிடுவேன். என் சிஸ்டர் ஒரு இட்லி சாப்பிடுவோம், ஒரு தோசை சாப்பிடுவாள். பட் பார்க்கும்போது ஷீ இஸ் லுக்கிங் டூ பப்ளி. அண்ட் நான் வந்து நீங்கள் லீனே சொல்ல முடியாது, நீங்கள் கேட்டகரியில் இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நான் எப்போவுமே எடுத்துக்கிறது வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்குவேன். ஓகே. நம்மளை வீட்டில் இருக்கும்போது எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் ஷூட் டைம்ஸில் வந்து எப்போவுமே நான் அது எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து நம்மளோட கலோரியை அப்பப்போ பர்ன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா ஹாட் வாட்டருக்கு இருக்கு. ஓகே. அதுக்குன்னு கொதிக்கிற தண்ணியை குடிச்சிட்டு என்ன யாரும் ப்ளேம் பண்ணிடக்கூடாது. குடிக்கும் போது கண்டிப்பா ஹாட் வாட்டர் நார்மல் மைல்டும் கிடையாது. ஓகே. குடிக்கும்போது தெரியும் சுருக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ல அது இருந்தது அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க எவ்வளோனா பிரியாணி சாப்பிடலாம், எத்தனை இட்லி சாப்பிடலாம், எத்தனை ரவுண்ட் வேணா கூட சாப்பிடலாம். ஓகே. பட் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற போது இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து பர்சனலா வெயிட் இன்க்ரீஸ் பண்றதோ வெயிட் லாஸ் பண்றதோ கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்துக்கு நான் இவ்வளோதான் இருக்கணும். இந்த படம் முடியறதுக்கு முன்னாவே எனக்கு அடுத்த படத்துக்கு ஒரு 2 சீன் நான் நடிச்சு வச்சிடணும். ஓகே. அதுக்கு நான் 5 கிலோ வெயிட் போடணும். ஓகே. ஸோ எனக்கு இதுக்கும் அதுக்கு இருக்க வித்தியாசம் 10 நாள். இது இருக்க 10 நாள் வந்து 5 கிலோ ஏறி அந்த படத்தோட சீன்ஸை முடிச்சிடணும். அங்கேருந்து கொடுக்குற 10 நாளில் நான் அந்த வெயிட்டை குறைச்சி நான் திருப்பி இங்கே வரணும். ஓகே. ஸோ ஃபார் மீ வந்து எனக்கு அது வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம் தான். ஒவ்வொருத்தங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது இந்த விஷயத்தினால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நட்ஸ் இஸ் அமேசிங்.
நட்ஸ் அந்த சிக்கன் நார்மல் சிக்கன்லாம் கிடையாது. பாபிக்யூ சிக்கன், தந்தூரி ஓகே. சிக்கன்லாம் வந்து இட்ஸ் அ ரிச் புரோட்டீன் கன்டென்ட். இந்த ஓகே. ஃபுட் எல்லாம் எடுத்துக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சுண்டலா இருக்கட்டும், ஸ்ப்ரவுட்ஸ் எல்லா ஸ்ப்ரவுட்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு இது எல்லாமே வெயிட் கெயினுக்கு தான். நம்ம நினைக்கிறோம் இப்போ நார்மலா வந்து சுண்டல் சாப்பிடுறது நல்லது. சுண்டல் வந்து வெயிட் தான் போடும். அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து நமக்கு என்னவா கூட ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கூட ஒரு வீட்டில் சொல்லுவாங்களே நைட்டு சாதம் சாப்பிடாத வெயிட் பண்ணும். என்ன விஷயம்னா அதில் இருக்க கண்டென்ட் கார்போஹைட்ரேட். அது எனக்கு ஆப்வியஸாக என்ன பண்ணணும்னா சாப்பிட்ட உடனே நீ படுத்துருங்க, கண்டிப்பாக உனக்கு தொப்பை அது தனியாக உங்களுக்கு வந்துடும். அதே போல் சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ரீசன் என்னன்னா அந்த செரிமானம் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக தொப்பை போடும், வெயிட் போடும். இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் வெயிட் போடணும்னு நினச்சா சாதம் இட்ஸ் அமேசிங் ப்ராடக்ட். ஆனால் இப்போ யாருமே இந்த சாதம் நானே வந்து மதிய டைமில் சாதம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன். எப்போவாது எனக்கு தோணுனா தான் சாப்பிடுவேன். மதிய டைம்ல தோசை கொடுத்தா கூட நான் சாப்பிட்றேன். பட் சாதம் சாப்பிட மாட்டேன். எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா சாப்பிட்ட உடனே டக்குன்னு ஏதோ வெயிட் போடுற மாதிரி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாடி விஷயம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வெயிட் சட்டுன்னு போடணும்னு நினைக்கிறவங்க நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். சிக்கன் இஸ் அமேசிங் ப்ராடக்ட். அண்ட் நட்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் வெயிட்ல உடனே நீங்கள் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க. ஹாட் வாட்டரை குடிங்க. சீரக தண்ணி, சீரகம் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிச்சாலே உங்களுக்கு வந்து செரிமானம்ன்ற ஒரு விஷயம் கரெக்டா இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த மேல் வயிறு போடுது, அடி வயிறு போடுது, கை மட்டும் போடுது, கண்ணை மட்டும் போடுது, டபுள் சின் போடுது, நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஓகே. யா நைஸ். பெரிய பியூட்டிஃபுல்லான டிப்ஸே கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து எந்த பிராண்ட் உங்களுக்கு ஃபேவரட் நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே. காஜல் ஐடெக்ஸ்னே இருக்காது. அப்போ வந்தது. பட் இப்போ வரைக்கும் அதுதான். ஓகே. லிப்ஸ்டிக், சுகர், ஃபேஸ் வாஷ், வயோலைன். ஓகே. மாய்ஸ்சரைசர், பூம்பான்னு ஒன்று இருக்கு. அது ஆக்சுவலி யாருக்கும் தெரியாது. இது ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட். ஓகே. ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது. சம்டைம்ஸ் இது யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இட்ஸ் அமேசிங் ப்ராடக்ட். ஓகே. பூம்பா, இட்ஸ் நேம் இஸ் பூம்பா. பூம்பா. ஸோ வாங்குறதுன்னா நாங்கள் எப்படி வாங்குறது? என் மூலியமா தான் வாங்க முடியும். ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் பூம்பா ப்ராடக்ட் வேணுமோ நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. பாடி லோஷன், நிவ்யா. ஓகே. பெர்ஃப்யூம், ஆல் பெர்ஃப்யூம்னாலே ஐம் மேட்லி கிரேசி வித். எனக்கு வந்து என்ன மாதிரி எனக்கு வந்து யாராவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா சொல்லி என் சிஸ்டர்ஸ் கொண்டு எல்லாரும் சொல்கிற விஷயம் கபோர்டை திறந்து அது என்ன இருக்கோ இல்லையோ வெரைட்டி ஆஃப் அது வந்து 30 ரூபீஸில் விடுக்கிற பெர்ஃப்யூமாக இருந்தால் கூட இருக்கட்டும், 30,000 இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே என்கிட்ட இருக்கும். ஏன்னா வந்து நானும் சரி லயாவும் சரி எங்களுக்கு பெர்ஃப்யூம்னா அவ்வளோ இஷ்டம். நாங்கள் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறதும் பெர்ஃப்யூம் தான் பண்ணுவோம். அங்கேருந்து ஒன்று வேணும்னாலும் நாங்கள் பெர்ஃப்யூம் தான் கேட்போம். ஓகே. ஸோ இருந்தாலும் மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா பர்பரி. ஓகே. பர்பரியில் இருக்கக்கூடிய ஆல் ஃப்ளேவரும் என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே. சன்ஸ்க்ரீன், யூவி ப்ளஸ் டக்ஸ். ஓகே. ஷாம்பு, ரிச். கண்டிஷனர், ரிச். ஓகே. ஹேர் சீரம், லோட்டஸ். லோட்டஸ். ஆயில்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா? ஆல்மண்ட் ட்ராப்ஸ். அது மட்டும்தான். நார்மல் ஹேர் ஆயில். ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒன்று என்ன சொல்வீங்க? ஃபேஷன் இஸ் நாட் நான் வெளியே காட்டுற விஷயம் கிடையாது. அது நம்ம உள்ளே இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஃபேஷனாக இருக்கும். இப்போ எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாடர்ன் காஸ்டியூமோட வாங்க அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஸ்லீவ்லெஸ் போடணும், நீ லென்த் போடணும், இல்லை சம் டோன் ஜீன் போடணும், இந்த மாதிரி தான் இருக்கிறது ஃபேஷன்னு சொல்கிறோம். நோ, இட்ஸ் நாட் அ ஃபேஷன். நம்ம வெளியே என்ன காட்டுறோமோ அதுதான் ஃபேஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆடைகளில் இல்லை, நம்ம நடந்துக்கிற முறையிலையும் பேசுகிற பேச்செல்லாம் இருக்குது ஃபேஷன். ஆனால் எனக்கு வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆடை, எனக்கு எங்கே போனாலும் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு இடம், ஒரு இடமா இருக்கட்டும். அண்டு இந்த இடத்துக்கு இப்படி வந்தால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி வாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் போகிறது சாரியோட. ஓகே. நம்ம சாரீ லவர். எனக்கு வந்து சாரீ டிசைனர் சாரீஸ், நார்மல் சாரீஸ், அந்த மாதிரி எனக்கு சாரீஸ் வியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அக்கா மாதிரி தான். ஸோ பேக் டு பேக் ஷூட்ஸ் இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு அசுரன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனா இதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு மீன் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஓகே. ஷூட்டிங் இருந்துங்க, தூங்காமல் இருந்தேன், ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஷூட்டிங்கில் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டேன், ஹெவி செம ஸ்ட்ரெஸ்ஸு. ஷூட்டிங்கில் இன்றைக்கி ஒரு சாப்பாடு கொடுத்தோம், அந்த சாப்பாடு சரியில்லை, ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் எதில் தான் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இது என்னை கேட்டால் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், இது எனக்கு கம்ஃபர்ட்டாகவே இல்லை, ஸோ எனக்கு இது ஸ்ட்ரெஸ்.
ஸோ அட் த சேம் டைம் என்ன சொல்கிறதுன்னா, எல்லா விஷயமே ஷூட்டிங்கில் என்னோட மேக்கப்பாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், நான் என்னோட ஃபோன் ஹேண்டில் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், நான் தனியாக ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைப்பேன், செய்ய முடியாத விஷயமா இருக்கட்டும். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து ஃபேஷன் ஆக்கிட்டோம்னு தான் நான் சொல்லுவேன். நாட் ஒன்லி இன் ஷூட்டிங், எல்லா வேலையிலுமே சாமானியமாக நீ மூட்டை தூக்குற ஒரு ஆளாக இருந்தால் கூட உனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு? நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன பதில் சொல்லுவாருன்றது எனக்கு தெரியல. பட் ஃபார் மீ நான் ஸ்ட்ரெஸ்ன்னு எதையுமே எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு நாள் நம்ம நிறைய வேலை பார்த்துருக்கோம். ஸோ டைம் கிடைக்கும்போது தூங்கி எந்திரிச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு ஃபோன் கால்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருப்போம், டெக்ஸ்டிங்கில் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு எதுவுமே கிடையாது. பட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. மை ஃபேமிலி இஸ் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து இவங்களாம் நெருக்கமானவங்க, அவங்களாம் நெருக்கமானவங்கன்னு கிடையாது. யார் என் கூட ஃப்ரீயாக பேசினாலும் அவங்களோட நான் நெருக்கமாக இருந்துக்கணும்னு நினைப்பேன். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இப்போ உள்ள என்னோட அகராதியிலே இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். அது எந்த உருவத்திலயும் வரக்கூடாது, எந்த விதத்திலயும் அட்டாக் பண்ணலாம், அலாட்டா இருங்கன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி வேணா வாடா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ சூப்பர். ஸோ நீங்கள் நிறைய டிப்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க, லைஃப் ஸ்டைல் ஹேக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆல் தி வேல்யூபிள் திங்ஸ். தேங்க்யூ. நம்மளுக்கு பயிற்சியை எளிமை பண்ணி நம்மளுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி கையில் கொடுக்குறாரு. அட்டகாசமான கிளாஸ். எல்லாம் மாயை என்பதை முழுமையாக உணர்த்தி இருக்கிறார். எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி பார்க்காத ஆக்சிஜன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவ்வளோதான். கோபி உங்களுக்கு பண்ண மெல்ட்டிங்கான ஒரு சர்ப்ரைஸ். சாரி வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாமே கிளினிக் வந்து. ஓ, எல்லாமே வீட்டுக்கு போறதுல இப்போ அந்த கிளினிக்ல வேலையை விட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு நான் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நான் அதை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சேன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணேன் அப்போ நான் சொல்லுவேன், இது வந்து அப்போ தெரியல, இது இப்போதான் தெரியுது. டக்குன்னு தூக்கி எறிஞ்சு பேசிடுவா, யோசிக்க மாட்டா. என்னதான் போச்சு, நம்ம எழுதி விட்டுட்டேன்னா. நார்மலாகவே ஒரு மீடியா பர்சனாலிட்டி அப்படின்னாலே தே வில் பி லைக், ஐயோ இவனெல்லாம் நம்ப முடியாது, மாடலாக அண்டர்வேரோட ஃபோட்டோ போட்டு சுற்றிட்டு இருக்கான், சோஷியல் மீடியால எல்லாம் வந்து பாடி ஷூட்ஸ் இருக்குது.